இனிய சகோதரமே, இன்றைய நாள் நாம் பேறு பெற்ற ராணி மரியா என்பவருடைய நினைவை கொண்டாடுகிறோம். அவர் கேரளாவில் பிறந்து மத்திய பிரதேசத்தில் வாழ்ந்து அவருடைய விசுவாசத்திற்காக கொல்லப்பட்டவர். அவருடைய பெற்றோர்கள் அந்த கொன்ற அவரையே மன்னித்து தங்களுடைய குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற கதைகளெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இது ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் என்று ஒரு அருமையான சினிமா படமாக வந்திருக்கிறது. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் 2 முறை பார்த்துருக்குறேன். கண்ணில் தண்ணீர் வரும் அளவுக்கு நம்ம ரொம்ப அருமையாக எடுத்திருக்கிறார்கள். அதை வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் கட்டாயம் பாருங்கள். இன்றைய நற்செய்தியில் யோனா, அதாவது இயேசுனுடைய எதிரிகள், நீங்கள் உண்மையில் மெஸ்ஸியாங்கிறதுக்காக ஒரு ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அட பாவிங்களா, இது வரைக்கும் இவ்வளோ பேரை குணப்படுத்தியிருக்கிறேன், இவ்வளோ புதுமைகள் செஞ்சுருக்கிறேன், இன்னும் ப்ரூஃப் கேட்குறீங்களே அப்படின்னு இயேசுக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. இந்த ஜெனரேஷனுக்கு, இந்த தலைமுறைக்கு எந்த ப்ரூஃபும் கொடுக்கப்பட மாட்டாது. வேணும்னா யோனா என்ற ப்ராஃபெட், தீர்க்கதரிசி, அவருடைய இறைவாக்கினர், அவருடைய ப்ரூஃப் ஒன்று தான் கொடுப்பேன் என்று இயேசு சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, யோனா ஒரு பெரிய மீனுடைய வயிற்றில் 3 நாட்கள் இறந்தது போல் இருந்து மீண்டும் வெளியில் வந்தது போல இயேசு இறந்த பிறகு கல்லறையிலிருந்து உயிர் தெழுவார் என்பதற்கான ஒரு இறைவாக்கு. அது ஒரு சிறு கதை ஒன்று கேட்டேன் ஒரு முறை. ஒரு பெண்மணி, கத்தோலிக்க பெண்மணி, ட்ரெயினில் உட்காந்துருக்கும் பொழுது பைபிள் எடுத்து வாசிக்கிட்டே இருந்தாங்க. அதற்கு முன்னாடி ஒருத்தர், ஒரு நாத்திகர், கடவுளெல்லாம் நம்பாதவர் ஒருத்தர் உட்காந்து இந்த பொண்ணை கொஞ்சம் எரிச்சலோடு பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ கேட்டார், என்னம்மா அந்த பைபிளில் கட்டுக்கதெல்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் நீ நம்புறியா? என்னத்தங்க சொல்கிறீங்க அப்படின்ன உடனே, இந்த யோனா ஒரு மீன் முழுங்குச்சு, அதுக்கப்புறம் அவர் வெளியில் 3 நாள் கழிச்சு வெளியில் தூப்புச்சு, இந்த கதையெல்லாம் நீ உண்மையில் நம்புறியா? ஆமாங்க சார், நான் நம்புகிறேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிச்சான். இது உண்மைன்னு உனக்கு எப்படி தெரியும், எப்படி ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படின்னதுக்கு, நான் மோட்சத்துக்கு போகும்பொழுது வேணா ஜோனாகிட்ட கேட்டுக்கிறேன், இது உண்மையில் நடந்துச்சான்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சான். சரி, அவர் மோட்சத்தில் இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு இந்த நாத்திகர் கேட்ட உடனே, அப்படின்னாங்க நீங்கள் கேட்டுங்க சார், அவங்க அப்படின்னா அங்கே இல்லைன்னா நரகத்தில் இருப்பார், நீங்கள் அவர் அங்கேயே நீங்களே விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு விளையாட்டாக சொல்லிச்சான். அந்த ஆள் எழுந்திரிச்சு அங்கேருந்து போயிட்டாரான். இது ஒரு விளையாட்டுக்காக சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையான இதனுடைய உள்கருத்து என்னவென்றால், நாம் அடையாளங்களை கேட்கின்ற கிறிஸ்தவர்களாக இருப்பது இறைவனுக்கே பிடிக்காத ஒன்று என்பது தான். நீ என்னை அன்பு செய்கிறன்னா ஆண்டவனே நீ இதை எனக்கு செய், இல்லாட்டா நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற சொல்கிறது ஒரு மோசமான விசுவாசம், மோசமான நம்பிக்கை. அடுத்தபடியாக இந்த ஊமை, யோனாவினுடைய ஊமை என்பது ஸ்கிரிப்சரில், திருவிவிலியத்தில் ஒரு முக்கியமான ஒரு கதை. ஏனென்றால் நம்ம விசுவாச பிரமாணத்தில் சொல்லும்பொழுது திரு இறைவாக்கு சொல்வது போல 3ஆவது நாள் இறைவன் உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் மெசியா இறந்து போய் உயிர்த்தெழுவார் என்று எங்கேயும் சொல்லவில்லை. ஒரே இடத்தில் இது குறிப்பாக காட்டப்பட்டிருப்பது இந்த யோனாவினுடைய அந்த நூலில் தான். அவர்தான் இறந்து மீண்டும் உயிரோடு வந்திருக்கிறார். ஆனால் இதில் உண்மையான புதுமை என்ன தெரியுமா? நினிவே அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய நகரம் மனம் திரும்பியது தான் உண்மையான புதுமை. ஏனென்றால் நினிவே சிரியா நாட்டினுடைய தலைநகரம், இஸ்ரேல் நாட்டினுடைய எதிரி நாட்டினுடைய தலைநகரம். இவர் ஒரு ஆள் போய் அங்கே ப்ரீச் பண்ணார் அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாரும் அப்படியே உடனே ஒரே நாளில் சாம்பலில் உட்காந்து மனம் திரும்பி விட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய புதுமையாக பார்க்கப்படுகிறது. அது ஹிஸ்டாரிக்கலாக நடந்ததா இல்லையா, அது ஒரு கதையா என்பது வேறு கேள்வி. ஆனால் உண்மையில் திருச்சுவினுடைய புதுமை என்ன தெரியுமா? இயேசு உயிர்த்தெழுந்ததனுடைய உண்மையான அத்தாட்சி, நிரூபணம், அல்லது எப்படி சொல்கிறது, காரணம் என்னவென்றால், இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு ரோமை பேரரசே ஏறக்குறைய ஒரு 200 ஆண்டுகளில் பெரிய ஆட்டம் கண்டு மனம் திரும்பி கிறிஸ்துவ நாடாக, கிறிஸ்துவ பேரரசாக மாறிவிட்டது. இதுதான் உண்மையில் இறைவனுடைய மிகப்பெரிய புதுமை. நாமும் இந்த தவக்காலத்தில் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது இந்த மனம் மாறி நினைவே மக்கள் போல இறைவனோடும் மற்றவர்களோடும் ஒன்றித்து வாழ வேண்டும் என்பதை. God bless you.